இரத்தத்தின் முக்கியத்துவம் என்ன? பாடம் 2. இரத்தத்தினால் உண்டாகும் உடன்படிக்கை என்பது 2 பேரிடையே உண்டாகும் பரிமாற்றமாகும். இரத்தம் கலக்கப்பட்டால் அவர்கள் இருவரல்ல ஒருவராவார்கள். 2 உயிர்கள் ஒரே உயிராக்கப்படுகிறது. அவருடைய ஜீவன் உங்களுடையதும் உங்களுடைய ஜீவன் அவருடையதுமாகும். நீங்கள் அவருடையவர்கள், அவர் உங்களுடையவர். நீங்கள் எதையெல்லாம் வைத்திருக்கிறீர்களோ அவைகள் எல்லாம் அவருக்குரியது மற்றும் அவருக்குரியதெல்லாம் உங்களுக்குரியதாகும். அவருடைய நாமம் உங்களுக்குரியது மற்றும் உங்களுடைய நாமம் அவருக்கே உரியது. அதிகார பத்திரம் போல நாமம் சுட்டிக்காட்டும் எல்லாம் மற்றும் அதற்குரிய உரிமைகள் யாவும் மற்றவருக்கு கொடுக்கப்படும். ஆதியாகமம் 9:3. நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாயிருப்பதாக பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். மிருகத்தின் ஜீவன் இரத்தத்தில் இருக்கிறது. லேவியராகமம் 17:10. இஸ்ரவேல் குடும்பத்தாரிலும் உங்களுக்குள் தங்கும் அந்நியர்களிலும் எவனாகிலும் இரத்தம் எண்ணப்பட்டதை புசித்தால், இரத்தத்தை புசித்த அவனுக்கு விரோதமாக நான் என் முகத்தை திருப்பி அவன் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அவனை அறுப்புண்டு போக பண்ணுவேன். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறதும் நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவிர்த்தி செய்கிறது இரத்தமே. இரத்தத்தில் ஜீவன் இருக்கிறதினால் அதை புசிக்க கூடாது. கிழக்கத்திய நாடுகளிலும் இரத்தம் ஜீவனை உடையது என்று நம்புகிறார்கள். கிறிஸ்து இயேசுவிற்குள் கொடுக்கப்படும் ஆசீர்வாதங்கள் மற்றும் பலன்களை நீங்கள் சம்பாதிக்கவோ அல்லது உடையதாக்கி கொள்ளவோ பிரயாசப்படாதிருங்கள். உங்களுக்காக இயேசு தம்முடைய ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தின போது உங்கள் எல்லா தேவைகளுக்கும் ஆவி, ஆத்துமா மற்றும் சரீரத்தின் தேவைகளுக்காக கிரயம் கொடுத்திருக்கிறார். சந்ததி ஒருமை ஆபிரகாமின் புயத்தில் இருந்து வெளிப்படும் சந்ததி என்ற வார்த்தை ஆதியாகமம் 15:5 இனத்தை உருவாக்கும் என்று பொருள். ஒவ்வொரு இனம், கோத்திரம், தேசிய இனம் மற்றும் பாஷையிலிருந்து வெளிப்படும். ஆதியாகமம் 15:6. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவேன் என்று எதினால் அறிவேன் என்றான். அதற்கு அவர், 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் 1 காட்டுப்புறாவையும் 1 புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. ஆதியாகமம் 15:9 3 மிருகங்கள், கிடாரி, வெள்ளாடு மற்றும் ஆட்டுக்கடா, கிறிஸ்துவின் மனித தன்மையை குறிக்கும். 2 பறவைகள், காட்டுப்புறா, புறா குஞ்சு, கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையை குறிக்கும். கவனியுங்கள், ஆபிரகாம் உடன்படிக்கைக்குள் நுழைவதற்கு தானே இரத்தம் சிந்தவில்லை, விசுவாசத்தினாலே அதற்குள் நுழைந்தான். ஆதியாகமம் 15:11. பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின, அவைகளை ஆபிராம் துரத்தினான். ஆதியாகமம் 15:11 குறிப்பிடப்பட்டிருக்கும் பறவைகள் சாத்தானையும் பிசாசுகளையும் குறிக்கும். வார்த்தையாகிய கிறிஸ்துவை மிருகம் குறிக்கிறது. வார்த்தையாகிய கிறிஸ்து வந்தபோது சாத்தான் அதை களவாக எடுத்துக்கொள்ள முயற்சித்தான். தேவன் அல்ல, ஆபிராமே அந்த பறவைகளை விரட்டியடித்தான். சத்துருக்களுக்கு மேலாக அதிகாரத்தை பயிற்றுவிக்க இயேசுவின் நாமத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். நாம் தேவனிடத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்து பிசாசிற்கு எதிராக போராடும் போது அவன் நம்மை விட்டு ஓடி போவான். யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆதியாகமம் 15:12. சூரியன்
அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். அவர்கள் உடன்படிக்கைக்குள் நுழைவதனாலே தேவன் ஆபிராமிடம் அவனுடைய சந்ததிக்கு என்ன நடக்கும் என்பதை கூறினார். இஸ்ரவேல் எகிப்தில் 400 வருடங்கள் வாழ்வார்கள். ஆதியாகமம் 15:14. குறிப்பிடப்பட்டுள்ள நான் நியாயம் தீர்த்த பின்பு என்ற வார்த்தை எகிப்தில் தேவன் நியாயம் தீர்த்த 10 வாதையையும் செங்கடலில் அழிந்து போன யுத்த வீரர்களையும் குறிக்கிறது. ஆதியாகமம் 15:15. நீ சமாதானத்தோடே உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. ஆதியாகமம் 15:17. புகைகிற சூளை பிதாவாகிய தேவனை குறிக்கிறது. அவர் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறார். எரிகிற குத்து விளக்கு இயேசு கிறிஸ்துவிற்கு ஒப்பனையாயிருக்கிறது. அவர் நம்முடைய வாழ்க்கையின் வெளிச்சமாயிருக்கிறார். இரத்தத்தின் முக்கியத்துவம் என்ன? மதிப்பீட்டு சுருக்கம். இரத்தத்தினால் உண்டான உடன்படிக்கை இருவருடைய வாழ்க்கையில் செய்யப்படும் பரிமாற்றமாகும். இரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவிற்குள் கொடுக்கப்படும் ஆசீர்வாதங்கள் மற்றும் பலன்களை நீங்கள் சம்பாதிக்கவோ அல்லது உடையதாக்கிக் கொள்ளவோ பிரயாசப்படாதிருங்கள். உங்களுக்காக இயேசு தம்முடைய ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தின போது உங்கள் எல்லா தேவைகளுக்கும் ஆவி, ஆத்துமா மற்றும் சரீரத்தின் தேவைகளுக்காக கிரயம் கொடுத்திருக்கிறார்.